Hi students, இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரவீன் பூர்வாத்ல பிரேம்சந்த் கே ஃபட்டே ஜூத்தேர் லெசனில் வரக்கூடிய சப்ரசங் வியாக்கியா அதாவது இஆர்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு இதனுடைய சாராம்சம் டிப்பனியாக நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸை ரெஃபர் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வரக்கூடிய இஆர்சி தான். நீங்கள் இந்த சப்ரசங் வியாக்கியா படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாராம்சம் ரீட் பண்ணிட்டீங்கனாலே சேம் அதே தான் உங்களுக்கு இஆர்சியில் வரப்போகுது. ஜஸ்ட் நீங்கள் இந்த லைன்ஸை மட்டும் படிச்சுட்டு ஸோ இந்த லைன்ஸ்க்கு எந்த பேராகிராஃப் எந்த கண்டென்ட் வரும்ன்றதை மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணாலே ஈஸி தான். இது எக்ஸாமில் உங்களுக்கு பேப்பர் 1ல் 5 மார்க்ஸ்க்கு இஆர்சி கேட்பாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? फोटो न खींचाने से क्या बिगड़ता था? शायद पत्नी का आग्रह रहा हो और तुम अच्छा चल बई कहकर बैठ गए होंगे. அதாவது ஃபோட்டோ எடுக்கலைன்னா கீஞ்சினா சேவ் ஃபோட்டோ எடுக்காததுனால என்ன கெட்டு போயிட போகுது? ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஷாயத் ஒருவேளை பத்னிக்கா ஆக்ரஹ் ரஹா ஹோ, ஒருவேளை அவங்களோட ஒய்ஃபு கம்பல் பண்ணியிருந்தா வற்புறுத்தி இருந்தா என்னன்ட்டு நீங்கள் போங்க, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, போய் உட்காருங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்படின்னு வற்புறுத்தி இருந்தால் மட்டுமே அவர் ஃபோட்டோ எடுத்திருக்கலாம் பிரேம்சந்த் அப்படின்ற மாதிரியான சென்டென்ஸ் இது. प्रसंग என்ன அப்படின்னா यह वाक्य प्रेमचंद के फटे जूते नामक पाठ से दिया गया है. ஸோ இந்த சென்டென்ஸ் பிரேம்சந்தனுடைய ஃபட்டே ஜூத்தேன்ற லெசன்ல இருந்து வரக்கூடிய லைன்ஸ் இது. यह श्री हरिशंकर बरसाई का निबंध है. ஸோ இது ஹரிசங்கர் பரசாயினுடைய ஒரு கட்டுரை. संदर्भ என்ன? लेखक के पास प्रेमचंद जी का एक फोटो है. ரைட்டர் கிட்ட பிரேம்சந்த் ஜியினுடைய ஒரு போட்டோ இருந்துச்சா. உஸ்மேம் பிரேம்சந்த், அதுல பிரேம்சந்த் அப்பனி தன்னுடைய பத்னி கே சாத் ஹை. ஸோ அவரு அந்த போட்டோல தன்னோட ஒய்ஃபோட சேர்ந்து இருக்கிறாரு. உன்கே கப்படே சாதாரண ஹை. ஸோ அதுல அவருடைய ட்ரெஸ் எப்படி இருக்கு? ரொம்ப சிம்பிளா இருக்கு. யஹ் போட்டோ தேக்கினே பர் லேக்கர் கே தில் மேம் ஜோ விசார் ஆயே. ஸோ இந்த போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் ரைட்டருடைய மனசுல இந்த தாட் வந்துச்சு. எந்த தாட் வந்துச்சா என்ன அப்படின்னா வஹி விசார் இஸ் வாக்கியமேம் அங்கித் ஹை. ஸோ அவருடைய அந்த எண்ணம் தான் இந்த சென்டென்ஸ்ல சொல்லியிருக்காராம். என்ன அப்படின்னா வியாக்கியா பிரேம்சந்த் கே பாயிங் பயிர் கே ஜூத்தே மேம் படா சேத் ஹோ கயா ஹை. அதாவது பிரேம்சந்தனுடைய அந்த லெஃப்ட் லெக் இருக்கு இல்லையா, அவருடைய அந்த இடது காலில் போட்டிருந்த அந்த ஷூல படா சேத் ஹோ கயா ஹை, மிகப்பெரிய ஓட்டம் இருந்துச்சா. உஸ்மேம் சே அங்கோலி பாகர் நிக்கல் ஆயி ஹை. ஸோ அதுல அந்த ஓட்டையில இருந்து ஒரு விரல், கால் விரல் வெளியே தெரிஞ்சிச்சு. லேக்கக் சோச்சித்தே ஹைகி. ஸோ இதை பார்த்துட்டு ரைட்டர் என்ன திங்க் பண்றாரு? யதி ஒருவேளை இஃப் பிரேம்சந்த் ஜீனே போட்டோ கீஞ்சானே கா இராத்தா கர்லியா, ஒருவேளை பிரேம்சந்த் ஜி போட்டோ எடுக்கணும்ன்ற எண்ணம் இருந்திருந்தா தோ அப்போ உன்கோ அச்சே ஜூத்தே பஹனே சாஹியே தே. ஸோ அவருக்கு போட்டோ எடுக்கணும்ன்ற ஆசை இருந்திருந்தா கண்டிப்பா என்ன பண்ணியிருந்திருப்பாராம், அவரு ஒரு நல்ல ஷூவா தான் கண்டிப்பா போட்டிருந்திருப்பாரு. வைசே போட்டோ ந கீஞ்சானே சே. ஆனா அப்படியே ஒரு போட்டோ அவர் எடுக்காததுனால, அதாவது அந்த மாதிரி நல்ல ஷூவோ ட்ரெஸ்ஸோ போட்டு எடுக்காததுனால உன்கா குச்பி பிக்கட்டா நஹீதா. ஸோ அந்த மாதிரி எடுக்காததுனால அவருக்கு எதுவும் கெட்டு போயிடல. குச்பி பிக்கட்டா அப்படின்னா எதுவும் ஒன்றும் ஆயிட போறது இல்லை, ஒன்றும் ஆகவும் இல்லை. உன்ஹோனே போட்டோ நஹி கீஞ்சாயி, அவர் போட்டோ எடுக்கல. கியா இஸ்லியே, என்ன அதனால உன்கி சாஹித்ய க்ஷமதா நஷ்ட ஹோ ஜாயேகி. ஸோ அவர் போட்டோ எடுக்காததுனால அவருடைய அந்த இலக்கிய திறமை நஷ்டமாயிட போகுதா? நஹி, ஒன்றும் கிடையாது. கியா லோக் உன்கே உபன்யாஸ் சாம்ராட் மான்னா சோட்டு தேங்கே. போட்டோ எடுக்கலன்னா என்ன மக்கள் அவரை ஒரு உபன்யாஸ் சாம்ராட்டுன்றதை ஏத்துக்காம விட்டுடுவாங்களா என்ன? நஹி, கிடையாது. ஷாயத் உன்கே பத்னி நே ஆக்ரஹ் கியா ஹோகா. ஸோ என்ன பண்ணிருக்கலாம் இந்த போட்டோ அவர் எடுத்திருக்கணும் அப்படின்னா, ஒருவேளை ஷாயத் ஒருவேளை உன்கே பத்னி நே அவங்களுடைய ஒய்ஃப் ஆக்ரஹ் கியா ஹோகா, அவரை வற்புறுத்தி இருக்கலாம், கம்பல் பண்ணிருக்கலாம். இஸ்லியே பிரேம்சந்த் ஜீனே. ஸோ அதனாலதான் பிரேம்சந்த் ஜியும் அன்மனே பாவ்சே, அதாவது கொஞ்சம் அரமனசோட அப்படின்னு சொல்றது, அரமனசோட என்ன பண்றாரு, அப்பனி பத்னிக்கோ தன்னுடைய ஒய்ஃபை சந்துஷ்ட கர்னேக்கே லியே, சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக போட்டோ கேலியே போஸ்ட் தியா ஹோகா, போட்டோக்காக போஸ்ட் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியுதான். அதாவது ரைட்டர் பிரேம்சந்தனுடைய போட்டோவை பார்த்து இந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணியிருக்காராம். விசேஷத்தா என்ன?
பிரேம்சந்த் ஜி ஜைசே தே வைசே திக்னா பசந்த் கர்த்தே தே. ஸோ அதாவது பிரேம்சந்த் ஜி எப்படி இருக்கிறாரோ அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு தான் அவர் ஆசைப்படுறாரு. போட்டோ ந கிங்சானே சே உன்கா குச் நஹி பிகர்தா தா. போட்டோ எடுக்காததுனால அவருடைய எந்த ஒரு செயலுமே அவருடைய எந்த ஒரு பெயரும் கெட்டு போகிறது இல்ல. உசி தர அது போல போட்டோ மேம் ஃபட்டே ஜூத்தே பஹனே திக்காயி பட்னே சேபி. அதே போல அந்த போட்டோல அவருடைய கிழிஞ்சு போன ஷூ வேர் பண்ணிட்டு இருந்தாரியா, அதை பார்த்த பிறகுமே உன்கா குச் நஹி பிகர்தா தா. அவருக்கு வந்து எதுவுமே கெட்டு போயிட போறது இல்ல. அவர் கிழிஞ்ச ஷூ போட்டிருக்கிறாரு, அவர் நல்ல ட்ரெஸ் போடலன்னு சொல்லி யாரும் அவர் வந்து வெறுக்க போறது இல்ல. லேக்கக் இஸ் வாக்கிய துவாரா. ஸோ அதனால ரைட்டர் வந்து இந்த சென்டென்ஸ் மூலமா பிரேம்சந்த் ஜிக்கு சரல்தா, பிரேம்சந்த் ஜினுடைய ஒரு எளிமையையும் அவர் ஆஜ் கே லேககோं की ஆடம்பர் பிரியதா சாபித் கர்த்தே ஹே. அதாவது பிரேம்சந்தினுடைய எளிமை மற்றும் இப்ப இருக்கிற ரைட்டர்ஸ் இருக்காங்களா அவங்களுடைய அந்த ஆடம்பர ஆசையை வந்து நமக்கு ப்ரூவ் பண்றாரு. அதுதான் பிரேம்சந்த் ஜி எப்படி இருக்கிறாரு, இப்ப இருக்கிற ரைட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, தான் பெரியவங்கன்னு சொல்லிட்டு ஆடம்பரம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு இந்த இயர்சில சொல்ல வர்றாரு. ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் இயர்சி என்ன அப்படின்னா, பூரா லதா கிஸ் ஜாயேகா பூரா பஞ்சா ஜில் ஜாயேகா மக்கர் அங்குலி பாகர் நஹி திக்கேகி. அதாவது பூரா பார்த்தனா அதனுடைய அடிப்பாகம், செப்பலுடைய அடிப்பாகம் ஃபுல்லா தேஞ்சிருச்சு. அந்த கால் நகை விரல்கள் கூட என்னன்னா அடிப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. மக்கர் ஆனா அங்கோலி பாகர் நஹி திக்கேகி, ஆனா கால் விரல் மட்டும் வெளியே தெரியாம இருக்கு அப்படின்ற லைன் யாரு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். प्रसंग என்னன்னா यह वाक्य प्रेमचंद के फटे जूते नामक पाठ से दिया गया है. அதாவது இந்த சென்டென்ஸ் பிரேம்சந்தினுடைய ஃபட்டே ஜூத்தேன்ற லெசன்ல இருந்து கொடுத்திருக்காங்க. यह ஸ்ரீ ஹரிசங்கர் பரசாயி கா நிபந்த் है. இது ஹரிசங்கர் பரசாயனுடைய ஒரு கட்டுரை. சந்தர்ப்பம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, लेखक के पास प्रेमचंद जी का एक फोटो है. ஸோ ரைட்டர் கிட்ட பிரேம்சந்த் ஜினுடைய ஒரு போட்டோ இருந்துச்சு. उसमें उनके पाइंग पैर के जूते में बड़ा छेद हो गया है. ஸோ அதுல அவருடைய அந்த இடது கால்ல இருக்கிற ஷூல பார்த்தோன்னா பெரிய ஓட்டம் இருந்துச்சு. அதுல உஸ்மே சே அங்கோலி பாகர் நிக்கல் ஆயி ஹை. ஸோ அந்த ஓட்டை வழியா அவருடைய கால் விரல் வந்து வெளியில தெரியுது. சந்தர்ப்பமே ஸோ இதை பார்த்துட்டு தான் இந்த சிச்சுவேஷன்ல बरसाई जी प्रेमचंद के साथ आज के साहित्यकारों की तुलना करके देखते हैं. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல பரசாய்ஜி என்ன பண்றாரு, பிரேம்சந்தனோட அதாவது பிரேம்சந்த் கூட இப்ப இருக்கிற இலக்கியவாதிகளை கம்பேர் பண்ணி, துல்னா அப்படின்னா கம்பேர் பண்ணி நமக்கு சொல்றாராம். எஹி பாத் இஸ் வாக்கியம் மேம் ஹை. ஸோ அப்படி கம்பேர் பண்ற வாக்கியம் தான் நம்ம இப்ப இந்த வியாக்கியால பார்க்க போறோம். ஸோ இதுல வியாக்கியம் என்னன்னா, लेकर खुद को आधुनिक साहित्यकारों का प्रतिनिधि बनकर प्रेमचंद जी के फोटो देखकर चंद बातें कहते हैं. அதாவது ரைட்டர் என்ன பண்றாரு, இதுல மத்த இலக்கியவாதிகளை வந்து கம்பேர் பண்ணாம கூதுக்கோ தன்னையே ஆதுனிக் சாகித்யக்காரோங்கா பிரதிநிதி, இப்ப இருக்கிற இந்த மாடர்ன் லிட்ரேச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா மாறி பிரேம்சந்த் கே போட்டோ தேக்குக்கர், பிரேம்சந்தனுடைய போட்டோவை பார்த்து சந்த் பாதையும் கஹத்தே ஹே ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்லியிருக்கிறாராம். வே கஹத்தே ஹை கி. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹே உபன்யாஸ் சாம்ராட், அந்த பிரேம்சந்த் ஜியை பார்த்து சொல்றாராம், உபன்யாஸ் சாம்ராட் தும் அப்னி புராயி பர் பர்தான் டால்னா நஹி ஜான்தே. உங்களுக்கு நீங்க உங்களுடைய அந்த புராயின்னு அந்த கிழிஞ்சு போன ஷூ இருக்கு இல்லையா, ஸோ உங்களுடைய கெட்ட விஷயம், அதாவது கெட்டது மீன்ஸ் என்னது, அந்த புராயி பர் அந்த ஷூ கிழிஞ்சிருச்சு இல்லையா, ஸோ அது ஷூ கிழிஞ்சாலோ இல்லை உங்க எளிமையிலேயோ வந்து ஒரு பருதா போட்டுக்காம ஒரு வேஷம் போட்டுக்கிறதுக்கு நஹி சாந்தே உங்களுக்கு தெரியல. மக்கர் ஆனா மைம் இஸ் கலாமே மாஹிர் ஹோம், ஆனா நான் இந்த கலையில ரொம்ப ரொம்ப சிறந்தவன், அதாவது ஒரு சில விஷயங்களை மூடி மறைக்கிறதுல நான் வந்து சிறந்தவன். துமாரே ஜூத்தே சேபி மேரே ஜூத்தே க ஹால் புரா ஹை. அதாவது உங்களுடைய ஷூவை விட என்னுடைய ஷூவோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசம். ஜூத்தே க தலா ஃபட்டா ஹுவா ஹை, அந்த ஷூவினுடைய அடிப்பகுதி வந்து கிழிஞ்சிருச்சு. அவர் அங்கூட்டா ஜமீன் சே கிஸ்தா ஹை, என்னுடைய விரலும் வந்து தரையில அப்படியே தேயுது. யஹ் மைம் ஜான்தா ஹோம், இது எல்லாமே எனக்கு தெரியும்.
ஆனா தூசரா நஹி ஜான்தா, ஆனா அது மத்தவங்களுக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். जूते का पूरा तला घिस जाएगा, पूरा बंचा जिल जाएगा, मगर कोई देख नहीं पाएगा. இப்ப மேல சொன்ன விஷயத்தை தான் திருப்பி அந்த இஆர்சி லைன்ல கொடுத்ததே திருப்பி கொடுத்துருக்காங்க. அதுதான் பூரா தலா கிஸ் ஜாயேகா. பூரா தலானா அந்த அடிப்பகுதி கம்ப்ளீட்டா வந்து தேஞ்சிருச்சு. பூரா பங்க்சா சில் ஜாயேகா, அந்த நகம் கால் விரல் நகம் கூட வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த தேஞ்சதுனால உடைஞ்சிருச்சு. ஆனா கோயி தேக் நஹி பாயேகா, ஆனா இது யாருமே, இது எதுவுமே மத்தவங்களுக்கு தெரியல. மை பூரே சாமர்த்த சே சிப்பா தூங்கா, ஏன்னா நான் என்ன பண்ணேன், என்னுடைய முழு திறமையை பயன்படுத்தி அதை மறைச்சிட்டேன். अंगुली दिखेगी तो लोग जान जाएंगे कि जूता फटा हुआ है. அதாவது விரல் வந்து வெளியில தெரிஞ்சதுன்னா அப்ப மக்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிரும், என்னுடைய ஷூ வந்து கிழிஞ்சிருச்சுன்றது தெரிஞ்சிரும். इसलिए மைம், ஸோ அதனாலதான் நான் அங்கோலி கோ பாகர் திக்கனே நஹி தூங்கா, என்னுடைய கால் விரல் வெளியே தெரியாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல விசேஷத்தை என்னன்னு பார்க்கலாம். பிரேம்சந்துக்கு அப்படி மகானதா கா கர்வ நஹி தா. ஸோ பிரேம்சந்துக்கு எப்பவுமே தன்னுடைய திறமை, தன்னுடைய பெருமை மேல எந்த ஒரு கர்வமும் கிடையாது. மகர் ஆனா ஆஜ் கே சாகித்யக்கார் அப்படி லகுதா பர் பர்தா டால்னே கி கலாமேம் குஷல் ஹை. ஆனா இப்ப இருக்கிற இந்த இலக்கியவாதிகள் எல்லாருமே அப்படி லகுதா பர் தன்னுடைய சிறிய திறமையை வச்சுட்டு தன்னுடைய குறைகள் மேல ஒரு பர்தாவை போட்டுட்டு கலாமேம் குஷல்தே, அதை வந்து அது ஒரு கலையாவே வந்து வெளியில காமிக்கிறாங்க. அதாவது அவங்களோட மறைக்கிற ஒரு விஷயத்த அது ஒரு பெரிய திறமை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அச்சா லிக்னா और अच्छा बिकना वह ஜமானாத்தா, அதாவது நல்லா எழுதி நல்லா சேல்ஸ் ஆகுறதுன்றது அப்பத்திய கண்டிஷனா இருந்து. ஆனா இப்போ அச்சா திக்கனா ஒரு அச்சா பிக்கனா ஆஜுக்கா ஜமானா ஹை, அதாவது நல்லா காமிச்சு நல்லா விற்கிறதுக்கு பேர் தான் இப்ப இருக்கிற ஒரு நிலைமை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்பெல்லாம் நல்லா எழுதி அதை சேல்ஸ் பண்ணாங்களா, ஆனா இப்போ வந்து நல்ல ஷோ காமிச்சே எல்லாத்தையும் வித்துடுறாங்க அப்படின்ற மாதிரி இதுல சொல்றாங்க. நெக்ஸ்ட், சபி நதியாங் பஹார் தோடே ஹி ஃபோர்த்தி ஹை, கோயி ராஸ்தா பதல் கர் கூம் கர் பி தோ சலி ஜாத்தி ஹை. அதாவது எல்லா நதிகளும் பஹார் தோடே ஹி ஃபோர்த்தி ஹை, ஸோ அந்த மலையை உடைச்சிட்டு தான் அந்த நதிகள் எல்லாமே கீழே ஓடி வருது. கோயி ராஸ்தா பதல்கர், ஆனா ஒரு சில நதிகள் அப்படி உடைச்சுக்கிட்டு வராம கோயி ராஸ்தா பதல்கர் தன்னோட வழியிலிருந்து மாறி கூம்கர் பி தோ சலி ஜாத்தி ஹே, சுத்திட்டு வந்து ஓடுது. ஒரு சில நதிகள் வந்து நேரடியா மலையை உடைச்சி மோதி தண்ணி கீழே வருது. ஆனா ஒரு சில நதிகள் வழியை மாத்திட்டு சுத்திட்டு வந்து வேற ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னு சொல்ல வருது. எப்படி கம்பேர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். பிரசங்க், यह वाक्य प्रेमचंद के फटे जूते नामक पाठ से दिया गया है. ஸோ இந்த சென்டென்ஸ் பிரேம்சந்தனுடைய பிரேம்சந்துக்கே ஃபட்டே ஜூத்தே, பிரேம்சந்துடைய அந்த கிழிஞ்ச ஷூ இல்லையா, அந்த லெசன்ல இருந்து எடுத்திருக்காங்க. அப்படின்ற ஒரு நேமுடைய பிரேம்சந்துக்கே ஃபட்டே ஜூத்தேன்ற பேருடைய லெசன்ல இருந்து எடுத்திருக்காங்க. யஹ் ஸ்ரீ ஹரிசங்கர் பரசாயிகா நிபந்த் ஹை. ஸோ இது வந்து யாருடையது, ஹரிசங்கர் பரசாயினுடைய ஒரு கட்டுரை. அதே தான் பாருங்க, பிரசங்க எல்லாத்துக்கும் காமன் தான், திருப்பி திருப்பி நீங்க படிக்க வேண்டாம். சந்தர்ப்பம் ஆல்மோஸ்ட் சேம் தான். लेखक के पास प्रेमचंद जी का एक फोटो है. ஸோ ரைட்டர் கிட்ட பிரேம்சந்த் ஜியினுடைய ஒரு போட்டோ இருந்தது. उसमें उनके पाइंग पैर के जूते में बड़ा छेद हो गया है. ஸோ உஸ்மேம்னா அதுல உன்கே பாயிங் பயிர், அவங்களுடைய இடது கால் ஷூல மிகப்பெரிய ஓட்டை ஒன்று இருந்துச்சு. और உஸ்மேம் சே, அந்த ஓட்டையில இருந்து அங்கூலி பாகர் நிக்கல் ஆயி ஹை, அந்த கால் விரல் வந்து வெளியே வந்துருச்சு. லேக்கக் உஸ் ஜூத்தே கே ஃபட்னே கா கல்பித் காரன் பத்தாத்தே ஹை. அதாவது ரைட்டர் வந்து இந்த ஷூ இருக்குல்ல, இந்த ஷூ கிழிஞ்சி போனதை ஒரு கற்பனை, ஃபட்னே கா கல்பித்து காரன் பத்தாத்தே ஹை, ஒரு கற்பனையான ஒரு காரணத்தை வந்து சொல்றாரு. இந்த ஷூ எப்படி கிழிஞ்சு போயிருக்கலாம், அதாவது பிரேம்சந்தஜினுடைய ஷூ கிழிஞ்சிருச்சு இல்லையா, ஸோ அந்த ஷூ வந்து கிழிஞ்சதை ஒரு கற்பனையான காரணங்களை வச்சு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்றதான் இந்த இஆர்சியில் நம்ம பார்க்க போறது. வியாக்கியான எக்ஸ்பிளனேஷன். ஹம் ஜான்தே ஹி ஹைகி, நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, பிரேம்சந்த் ஜி புராணே பாதம் கோ ஏக் பார், ஸோ அவர் வந்து இந்த பழைய விஷயங்கள் எல்லாம் ஒரு தடவை என்ன பண்றாரு, உல்ட்டுனா தலைகிலா,
தேனா சாகத்தே தே, அதாவது பழமைவாதத்தை மாத்தி ஒரு புதிய விஷயங்களா கொடுக்கணும்ன்றது அவருடைய ஆசை. ரூடிவாத் உன்கோ பசந்த் நஹீதா. ஸோ ரூடிவாத்ன்றது என்னது, எந்த ஒரு விஷயத்துலயும் அப்படியே ஸ்டபனா நிக்கிறது இல்லையா. ஸோ அது அவருக்கு சுத்தமா பிடிக்காது. லேக்கக் பரசாய்ஜி மான்தே ஹைகி. ஸோ இதுல ரைட்டர் பரசாய்ஜினி என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறார் அப்படின்னா, ரூடிவாதுக்கோ டோக்கர் மார்னே சேஹி பிரேம்சந்த் கா ஜோதா ஃபட் கயா ஹை. அதாவது அந்த ரூடிவாத் அந்த ஸ்ட்ராங்கா இருக்காங்க இல்லையா, அவங்கள ரூடிவாத்கோ டோக்கர் அவங்களுடைய அந்த பழமைவாதத்தை அவர் மோதினதுனாலதான், அதை போய் அதை டச் பண்ணதுனாலதான் பிரேம்சந்தனுடைய ஜூத்தா அவருடைய செருப்பு கிழிஞ்சிருக்கலாம். அதாவது பழமைவாதத்தை மோதும் போது எப்படி ஒரு நதி மலையை உடைச்சி தண்ணி வருது, அது மாதிரி இவர் அந்த காலத்து பழமைவாதிகளை பேசியிருக்கிறாரு. यदि प्रेमचंद चाहते तो रूढ़िवाद के बगल से निकल सकते थे. ஒருவேளை அவர் பிரேம்சந்த் ஜி என்ன விரும்புறாருன்னா, என்ன விரும்பியிருக்கலாம் அப்படின்னா, ரூடிவாதிக்கே பகல்சே. ஸோ அந்த தன்னுடைய பழமைவாதத்துல எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்காங்களே அவங்க பக்கம் பகல்சே நிக்கல் சக்தே தே. அவர் என்ன விரும்புறாரு, அது எதுலயுமே அந்த இதுதான் இந்த விஷயம் இப்படிதான் அப்படின்னு ஸ்டபனா இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பக்கத்துல இருந்து விலகி இருந்திருக்கலாம். அல்லது ரூடிவாதத்தை சமோஜோதாகி கர் சக்தே ஹே. அவர் என்ன பண்ணிருக்கலாம், அந்த பழமைவாதத்தை விரும்புறவங்க கூட ஒரு ஒப்பந்தம் கூட பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தா அவருடைய ஷூ கிழிஞ்சிருக்காது. யதி வே ஐசா கர்த்தே தோ கோயி உன்கி நீந்தா நஹி கர்த்தா. ஒரு வேளை அவர் அப்படி செஞ்சிருந்தா, அதாவது ஒண்ணு அந்த பழமைவாதி பக்கம் சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் இல்ல அதை ஒரு அதை புரிஞ்சு அக்செப்ட் பண்ணியிருந்தாலும் அவருடைய ஷூ கிழிஞ்சிருக்காது. அதான் வயசே ஒருவேளை ஐசா கர்த்தேதோ அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா கோயி யாருமே உன்கி நீந்தா நஹி கர்த்தா அவரை எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இது எதுக்கு கம்பேர் பண்றாங்கன்னு பாருங்க. கோயி நதி, எந்த ஒரு நதி பஹாடு தோடுக்கர் ஒரு மலையை உடைச்சி நிக்கல்தி தோ வெளியே வருதோ, அப்போ கோயி நதி ராஸ்தா பதல்கர் கூம்கர் பி சலி ஜாத்தி ஹே. அதாவது ஒரு சில நதிகள் மலைகளை உடைச்சி தண்ணி வெளியே வருது, ஒரு சில நதிகள் வழி மாறி சுத்திக்கிட்டு வேற வழியில அது போய் சேருது. சோ அது போலதான் பிரேம்சந்த் ஜி என்ன பண்றாரு, ராஸ்தா பதல்கர் ஜா சக்தே தே. அவர் என்ன பண்றாரு, தன்னோட வழியை மாத்தி போறாரு. அதே பழமைவாதத்திலேயே ஊறி போகாம தன்னோட வழியை மாத்தி செல்றாரு. அவரு ஜியாத்தா ருப்பைய கமா சக்தே தே. ஒருவேளை பிரேம்சந்த் ஜியும் தன்னுடைய வழியை மாத்தி போயிருந்தாள் என்ன பண்ணிருக்கலாம், அவர் நிறைய காசு சம்பாரிச்சிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணார், ரூடிவாத் அதாவது ஸ்ட்ராங்கா எப்படி ஒரு நதி மலையை உடைச்சி அது வெளியே வருதோ அது போல இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருந்து வேற வழியில மாறாம நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படாம இருந்தாரு அப்படின்னு சொல்ல வராங்க. அதுதான் அவரு பிரேம்சந்த் பி ராஸ்தா பதல்கர் ஜா சக்தே தே. ஒருவேளை அவர் தன்னோட வழியை மாத்தி போயிருக்கலாம், அவர் ஜியாத்தா ருப்பைய கமா சக்தே தே. அப்படி போயிருந்தா நிறைய காசு சம்பாரிச்சிருக்கலாம். மக்கரானா உன் ஹோனி ஐசா நஹி கியா. ஆனா அவர் அப்படி பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல விசேஷத்தை என்ன, आजकल के लेखक सामाजिक भलाई के उद्देश्य से हट जाते हैं. ஸோ இப்ப இருக்கிற ரைட்டர்ஸ் எல்லாமே இந்த சமுதாயத்தினுடைய நலனை உத்தேசே ஹட்டு சாத்தே, இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்யணுன்ற நோக்கத்துல இருந்து விலகிதான் இருக்காங்க. வே பரிஸ்திதியோங் சே சமஜோதா கர் லேத்தே ஹே. அவங்க எப்பவுமே சூழ்நிலைகளோட தன்னை ஒப்பந்தப்படுத்திக்கிறாங்க. திஷா பதல்கர் பி சல்தே ரஹத்தே ஹே. தன்னுடைய எந்த பக்கம் போனா நம்ம தனக்கு வசதியா இருக்குமோ அந்த பக்கம் அந்த திசையில அவங்க போக ஆரம்பிச்சிடுறாங்க. மக்கர் பிரேம்சந்த் அப்பனே தேயசே அடிக்குதே. ஆனா பிரேம்சந்த் தன்னுடைய குறிக்கோள் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. यही बात इस एक वाक्य द्वारा प्रकट होती है. சோ இந்த விஷயம் தான் இந்த ஒரு வாக்கியம் மூலமா நமக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.